லக்குக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா என்னங்க நடக்கும்? when luck started liking somebody what will happen? இதுக்கு நம்ம ரீசெண்டா ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லலாம்னா உத்தரப்பிரதேஷ் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா மோனாலிசா. இந்த நேம் நம்ம ரீசெண்டா வந்து அடிக்கடி வந்து வீடியோலையும் சரி மீடியாலையும் சரி கேள்விப்பட்ட ஒரு நேம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய பிரதேஷ் இந்தோர்ல இருந்து ஊசி பாசி அண்ட் ருத்ராட்ச மாலை விற்க வந்த மகா கும்பமேளாக்கு விற்க வந்த மோனாலிசா பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து அவங்க அடைஞ்ச வளர்ச்சி எந்த அளவுக்கு இந்த 1.5 மாசத்துலன்றதை பேசுறதுக்கு தான் வந்து ஐ வாண்ட் டு வாக் யூ த்ரூ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் அவர் லைஃப் அண்ட் தி ஹைட் ஆஃப் ஃபேம் ஷி இஸ் அச்சீவ்ட் இன் திஸ் ஷார்ட்ஸ் டைம். லக் ஒரு ஹியூமன் பீயிங் லைஃப்குள்ள வந்துருச்சுன்னா அந்த லக் என்னென்ன செய்யுன்றதுக்கு மோனாலிசா இன்னைக்கு நமக்கு எக்ஸாம்பிளா இருக்காங்க. அவங்களோட லைஃப் நீங்க நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணணும்னா கீழே தெரியுற டிஸ்பிளேல அதில் இருக்க நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப். ஸோ மோனாலிசாக்கு வந்து இந்த மகா கும்பமேளாக்கு அப்புறம் கும்பமேளாவில் இருக்கும் போதே வந்து வைரல் கேர்ள், செல்ஃபி கேர்ள், ஆம்பரைட் கேர்ள், அவங்க கண் வந்து அந்த ஆம்பர் கலர்ல இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க இவ்வளோ அவங்க பியூட்டி வந்து மோனாலிசா அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேம் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோல கூட. ஸோ அந்த மகா கும்பமேளால மோனாலிசாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்னால ஒரு டைம்ல வந்து அவங்க ஃபேன்ஸோட, அதாவது மகா கும்பமேளாக்கு வந்து இத்தனை கோடி பேர் வந்து பார்க்க வராங்கன்னா அதில் வந்து ஒரு 50% ஆஃப் people have come only to see Mona and take a selfie with her. அந்த அளவுக்கு அவங்க வந்து இதுவாச்சு. அதில் அந்த ஃபேன்ஸோட கலாட்டா வந்து ஒரு டைம்ல அளவுக்கு மீறி போய் அவங்க ஃபேமிலியோட பிஸ்னஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியோட சேஃப்டியை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஆகி வந்து அப்பா இந்த பொண்ணு இதுக்கு மேலே இங்கே இருந்துச்சுன்னா நம்மளால பிஸ்னஸே பண்ண முடியாது, நம்ம ஃபேமிலிக்கே ஆபத்துன்ற அளவுக்கு ஆகி. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து அவங்களோட மோனாலிசாவோட பிரதரை அடிச்சு ஏன் வந்து என் சிஸ்டர் செல்ஃபி எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் பண்ணாங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருப்போம். மோனாலிசா பற்றி மகா கும்பமேளா அதை பற்றி ஏர்லியராக பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் விசிட் தட் வீடியோ அண்ட் யூ கேன் ஹாவ் அன் ஐடியா ஹூ திஸ் மோனாலிசா இஸ் ஆல் அபவுட் அண்ட் வாட் ஹேப்பன்ட் இன் கும்பமேளா. ஸோ இதுக்கப்புறம் வந்து மோனாலிசா வந்து திருப்பி அவங்களோட மத்திய பிரதேஷ் இந்த ஒரு ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பிரிண்டட் ஃபங்கி ட்ரெண்டி டிஷர்ட்ஸ் வேணுமா? Are you interested in? Please connect with us at the number given below, or you can even visit our website www.exploriasis.in, or even நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து உங்க நம்பர் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Our team will come back to you if you are interested in this product on how to progress further and place the order. Good luck. அதாவதுங்க அவங்க அடைஞ்ச புகழ் வந்து அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா the fame didn't allow her to ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஃபேம் வந்து அந்த பாப்புலாரிட்டி வந்து அவங்கள லைம்லைட் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயும் விடலை. அங்கேயும் போயிட்டு அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்து என்ன நீங்கள் இவ்வளோ கோடி சம்பாரிச்சிங்களாமே, 10 நாளில் 10 கோடி சம்பாரிச்சிங்களாமே இப்படியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து மோனாலிசா மட்டும் பாலிவுட்டில் வந்துட்டா இனிமேல் அவங்க தான் ட்ரீம் கேர்ள். இப்போ இருக்கிற தீபிகா படுகோன் ஆர் ஹூவர் இட் இஸ் பிரியங்கா சோப்ரா எல்லாருமே ரிட்டையர் ஆகி போயிடுறதுனாலது இவங்க தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து லாக்ஸ் கணக்கில் இவங்களை டே பை டே வைரல் ஆக்கிட்டே போனாங்க. இவங்களும் அங்கே போய் யூடியூப் இன்ஸ்டா வீடியோ போட்டு தன்னோட ஹேர் ஸ்டைல் பற்றி காட்டுறது இந்த மாதிரிலாம் பயங்கரமாக இவங்க வந்து ஒரு வைரல் பை டே வந்து எந்த அளவுக்கு வந்து பாப்புலாரிட்டி கெயின் பண்ணாங்கன்றது இவங்களுக்கு நம்ம ரீசன்ட் ட்ரெண்ட்ல பார்த்தோம். அண்ட் டு த ஹைட் ஆஃப் சர்ப்ரைஸ், to the height what a luck can do for somebody, இவங்களை வந்து டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படின்ற மூவில வந்து இவங்களை ஹீரோயினாவும் வந்து சனோஜ் மிஸ்ரா வந்து கமிட் பண்ணிட்டாரு. அண்ட் he is the director of the diary of Manipur and he has visited மோனாலிசா. அவங்க வீட்டுக்கே வந்து இந்தூர்ல போயிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி நீதான் என்னோட மூவில வந்து லீடிங் ரோல் பண்ணணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் போட்டு அங்கேயே சைனும் பண்ணிட்டாரு. ஸோ மோனாலிசா has become a heroine now. இந்த மூவில அவங்க கமிட் ஆன உடனே அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி. வாவ், ஃபைனலி எங்களோட ட்ரீம்ஸ் ஹவ் கம் ட்ரூ அப்படின்னாங்க. இப்போ மோனாலிசா எப்படின்னா ஹீரோயின் ஆல்ரெடி ஆயிட்டாங்க.
அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் growth எப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லா டாப் கம்பெனிஸ், எல்லா டாப் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ப்ராடக்டை வந்து இப்போ வந்து மோனாலிசா வச்சு நம்ம வந்து அவங்கள ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கொண்டு வரலாம். இவ்வளோ பாப்புலாரிட்டி அவங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் அவங்களுக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இந்த டைம்ல வந்து அவங்க பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணிட்டு சொல்லி எல்லாருமே வந்து அவங்கள வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு இமேஜ் ஆஃப் த ப்ராடக்டா கொண்டு வரலாம். ஒரு இந்த காலத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்துலேயுமே நம்ம பிக் செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸாக அது எல்லா ஆப்பரல்ஸ்ல ஆரம்பிச்சு காஸ்மெட்டிக்ல ஆரம்பிச்சு வாட் எவர் யூ டேக் எலக்ட்ரானிக்ஸ் எனி ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் அவைலபிள் ஃபார் சேல் தெர் ஆர் பீப்புள் டு அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்துட்டாங்க செலிபிரிட்டிஸ். இப்போ பாபி செம்மனூர் கேரளா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அவர் வந்து செம்மனூர் ஜுவல்லர்ஸோட he is the owner of செம்மனூர் ஜுவல்லர்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆக்டர்ஸ் டாப் செலிபிரிட்டிஸை வச்சு தான் அவங்க ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. மோனாலிசாவோட பாப்புலாரிட்டியை அவருமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ட்டு அவங்களோட ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பனிங்க்கு கேரளாவில் மோனாலிசாவை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. மோனாலிசாவும் அதுக்கு வந்து மனசிலாயோ சாங் நம்ம ரஜினி சாரோட மூவியோட சாங்கை போட்டு சரியான ஆட்டம் ஸ்டேஜில் அவங்க வந்துட்டாங்கன்னு உடனே அங்கிள்ஸ் மெயினாக யங்ஸ்டர்ஸ் அதில் அங்கிள்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாம் அப்படியே ஒரு பயங்கரமான ஃபேன் கேங் அவங்களுக்கு. அவங்க மனசிலாயோல எல்லாரும் சரியான டான்ஸு. நம்ம இவர் செம்மனூர் பாபியும் வந்து கூட சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா வந்து அது ஒரு செலிப்ரேஷனா போச்சு. அதுல மோனாலிசா பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட் கேர்ள், மீடியாவோட இதுவே இல்லாதவங்க அங்க வந்து எல்லாமே மலையாளத்துல பேசியிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மலையாளத்திலேயே வந்து அங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸையும் வந்து அவங்க வந்து ஸ்டேஜ்ல இருந்து கேட்டாங்க. அண்ட் நீங்க எல்லாருமே என் மேல இவ்வளோ அளவு கடந்த அஃபெக்ஷனும் அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுக்குறீங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி ஸோ நீங்க என்னை வந்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நானும் ஒரு நல்ல ரசிகையா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நான் மெயின்டைன் பண்ணுவேன், ரெசிப்ரோகேட் பண்ணுவேன்னு அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து வேலண்டைன்ஸ் டே விஷும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டவுடனே பயங்கர குஷி. அவங்களோட ஃபேன்ஸ் அங்கிள்ஸ் ஆல் ஃபியூ ஆன்டிஸ் கூட இருந்தாங்க அங்கங்க. பட் அது ரொம்ப மீகர் இது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2-3% தான். ஆனால் 98% இட் இஸ் ஃபுல்லி மென் க்ரௌட் அண்ட் தேவர் செலிப்ரேட்டிங் மோனாலிசா. இது லக்குன்னு இல்லாமல் என்னங்க சொல்ல முடியும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. ஸோ அப்போ வந்து பாபி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்றாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு டைமண்ட் நெக்லஸ் எடுத்து மோனாலிசாக்கு போடுறாரு. போட்டுட்டு கும்பமேளாவோட வைரம் இப்போ செம்மனூர் ஃபேமிலியோட ஜாயின் ஆனதுனால செம்மனூர் வைரமாவும் மாறிடுச்சு. ஸோ கரெக்டான இது இந்த செம்மனூர் வைரத்தை நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்றோம். ஷீ இஸ் பிகம் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் செம்மனூர் அண்ட் தி கும்பமேளா டைமண்ட் இஸ் நவ் பார்ட் ஆஃப் தி செம்மனூர் ஃபேமிலி டைமண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான புகழாரம் சூட்டி அண்ட் வெரி ஹாப்பி தட் மோனாலிசா இவ்வளோ ஃபேம்ல இருக்கு. நான் கூப்பிட்டதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ஐம் வெரி ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து we are planning to visit மகா கும்பமேளா ஒன்ஸ் அகெயின். அதாவது பிரயாக்ராஜ் போகிறோம். ஸோ we are all going to go together அப்படின்னு வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மோனாலிசாவை கேரளாவில் இந்த செம்மனூர் ஜுவல்லரி இனாகிரேஷனுக்கு கூட்டிட்டு வர எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஓவராலாக அவங்க கூட வந்தவங்க டிராவல் ஆல் த அகாமடேஷன் பிளா பிளா எவ்ரிதிங் எல்லாம் சேர்த்து 15 lakhs எக்ஸ்பென்சஸ் ஓவராலாக ஆயிருக்குன்றாங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டேஜில் கொடுத்த அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த கூட்டம், பாபி வந்து அவங்களுக்கு வந்து டைமண்ட் நெக்லஸ் போட்டது, இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆக்ட்ரஸ் ஹனி ரோஸ் நமக்கு தெரியும், கேரளாவில் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்க வந்து இவங்களுக்கு இருக்க ஃபேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கேரளா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இவங்க வந்து ஹீரோயினை லான்ச் ஆடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் the thing is that மோனாலிசா நார்த் இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆளுங்க. அந்த அளவுக்கு வைரல் இவ்வளோ லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ்ன்னு கிடையாது. அவங்களுக்கு வந்த ஃபேன் பேஸை பார்த்து எல்லாருமே மிரண்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாபி வந்து கரெக்டாக இதை பிளான் பண்ணி வந்து செம்மனூரோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இனாகிரேட் வந்து கூப்பிட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து மோனாலிசா எந்த அளவுக்கு வைரல்னு வந்து அவ்வளோ க்ரௌட் வந்துச்சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மனூரோட அந்த நியூ ஷாப்
வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகி இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் சரியான பாப்புலராக அந்த ஷாப்பும் வந்து அந்த ஏரியாவில் வந்து எல்லாருக்குமே செம்மனூர் இந்த ஷாப்புக்கு தான் வந்து மோனலிசா வந்து இனாகிரேட் பண்ணிட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்து பயங்கரமாக வந்து மனசில் சாங்க்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு பயங்கர டாக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இதை பார்த்துட்டு தான் வந்து ஹனி ரோஸும் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஹனி ரோஸ் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிருக்கு, நம்ம எல்லாமே யூடியூப்லையும் பார்த்தோம். இதே ஃபங்க்ஷன் செம்மனூரில் ஒரு ஜுவல்லரி ஷாப்போட இனாகிரேஷனுக்கு வந்து தான் பாபி வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் இன்அப்ராப்ரியேட்டாக மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஷீ லான்ச்ட் அ கம்ப்ளைண்ட். அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. பட் we all know what a business magnate, what a big shot Bobby is all about. So we need to wait and watch how this case is going to unfold. அவர் கண்டிப்பாக ஈஸியாக வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அண்ட் பாபி அவருக்கு வந்து இப்போ வந்து ஜாமீன் கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே ஃபைனலாக வந்து ஃபைனல் வேர்டிக்ட் அளவுக்கு அப்புறம் கேசஸ் ப்ராக்ரஸ்னு வந்து ஆல் தி இன்டர்னல் நியூஸ் அண்ட் ஆல் தி பீப்புள் ஹூ ஸ்பீக்ஸ் அண்ட் ஆல் தி மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் how it unfolds. So wait for the further updates like how this Bobby Chammanur case is going to go. And Mona Lisa வேறு அதே பாபி அதே செம்மனூர் இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த இனாகிரேஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இதே மாதிரி நெக்லஸ் போட்டிருக்காங்க. ஸோ வி நீட் டு ஹனி ரோஸ் பற்றி நம்ம பேசும்போது வி ரீகலெக்டட் திஸ் இன்சிடென்ட் அண்ட் தி லீகல் கேஸ் கோயிங் அகேன்ஸ்ட் பாபி பை ஹனி ரோஸ் ஃபார் த சேம் jewelry shop inauguration function earlier. Okay, so now we have seen Mona Lisa in this scenario for அவங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இனாகிரேட் பண்றாங்க. இப்போ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரி ஆஃப் மணிப்பூர்ல நடிக்கிறாங்க, சனோஜ் மிஸ்ரா டைரக்ட் பண்றான்னு சொல்லியிருப்போம். இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சனோஜ் மிஸ்ரா மோனலிசாவை இந்த இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் பாப்புலாரிட்டி பார்த்துட்டு நேராவே இந்தோர் அவங்க வீட்டுக்கே போய் அவங்ககிட்ட வந்து நீதான் படத்துல ஹீரோயினா நடிக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்றாரு, மோனலிசா இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ஷி இஸ் வெரி இன்னசென்ட் கேர்ள். அப்படி ஒரு இன்னசென்ட் கேர்ள் பார்த்ததே இல்லை, ஷி ஹாஸ் அ கிரேட் கெரியர்னு சொல்லிட்டு மோனலிசாட்டே வந்து நீ என்னம்மா யூஆர் ஹாப்பி டு ஆக்ட் இன் மைனா, நான் கண்டிப்பா நடிக்க ஐம் ரெடி டு ப்ரூவ் மை டேலண்ட் அண்ட் மெட்டல் சப்ஜெக்ட் டு மை பேரண்ட்ஸ் அக்ரி ஃபார் இட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் என் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க, 3 வேளை என் பேரண்ட்ஸ் அங்கே நல்லா கவனித்து சாப்பாடு மட்டும் போட்டிங்கன்னா போதும்னு ரொம்ப ஹம்புளாக சொல்லியிருப்பாங்க. அதுக்குமே அவங்க வைரல் ஆனாங்க. எவ்வளோ ஃபேமஸாக இருக்குகள், எப்படி இவ்வளோ ஹம்புளாக பேசுகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் சனோஜ் மிஸ்ரா பல நாள் மோனலிசாவோட கனவு ஃப்ளைட்டில் போகணுன்னு அதையும் நிறைவேற்றிருக்காரு. மோனலிசாவோட அவர் வந்து ஃப்ளைட்டில் போகிறாரு ப்ராபப்ளி ஃபார் திஸ் ஷூட்டிங் ஆஃப் த டைரி ஆஃப் மணிப்பூர். அதில் மோனலிசா வந்து ஒரு குழந்தை மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து எக்ஸைட் ஆகி பேசுறதையும் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு பயங்கரமாக. ஸோ ஹர் ட்ரீம்ஸ் ஹாவ் கம் ட்ரூ ஆல்மோஸ்ட் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன், 1 by 1. அண்ட் ஷீ இஸ் ராக்கிங் அண்ட் கோயிங் பிளேசஸ். லக் ஒருத்தர் லைஃப்பில் வந்துச்சுன்னா இப்படி எல்லாம் தாங்க நடக்கும். இந்த மாதிரி தான் மேஜிக் அண்ட் மிராக்கிள் அண்ட் ஆல் த திங்ஸ் வில் ஹேப்பன். இன்ஃபேக்ட் சனோஜ் மிஸ்ரா வந்து மோனலிசாவோட ட்ரீம் கம் ட்ரூ விஷயத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு, இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து. ஸோ ஃபைனலி நவ் இட் இஸ் அ டைம் தட் மோனலிசா நீட்ஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்க மட்டும்தான் இனி அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுவாங்க, இந்த ஃபேம், இந்த லைம் லைட், இந்த சக்ஸஸில். ஸோ ஷி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் as Bollywood is a very highly competitive industry and there are so many people who will be trying to exploit her popularity and make an advantage for their own self well-being. அவங்களோட பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆதாயம் தேடிக்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி பீப்புள்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் there are chances that there are few people who may push her to glamorous roles and there are a lot of negative elements in this world with loads and loads of money who will try to exploit her. அது நான் என்ன சொல்கிறேன்றது you all will understand. ஸோ மோனலிசா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எப்பயுமே வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும்ன்ற இந்த உலகம் இருக்கிற மாதிரி எப்பயுமே நமக்கு நடைமுறையில் இதுதான் நம்ம நிறைய பார்க்குறோம், கிரிட்டிசிசம். ஸோ அவங்க வந்து ஓஹோன்னு இருக்கும்போதும் நம்ம கூட இருந்த ஒரு பொண்ணு இப்படி போயிடுச்சா நிறைய பேருக்கு ஜெலஸ் இருக்கலாம். ஸோ இவங்க பை சான்ஸ் சினி இண்டஸ்ட்ரியில் ஃப்ளாப் ஆகி ஃபம்பிள் ஆகி திரும்பி நார்மல் லைஃப் வந்துட்டேன், இந்த பொண்ணுக்கு எதுக்குப்பா இதுக்கு இந்த மாதிரி போய் அவமானப்பட்டிருக்கவே வேண்டாம், பேசாமல் ருத்ராட்சமால ஊசி மணியெல்லாம் வித்துட்டு அமைதியாக வாழ வேண்டியதானே, இவளுக்கு எதுக்கு இந்த மாதிரி பாலிவுட் ஹீரோயின் ஆகணும்னு ஆசை அப்படின்னு வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் இந்த உலகம். அதனால வந்து அவங்க அதெல்லாம் கவலைப்படாமல் she should keep on flying, she should let
let go her earlier past, whatever she has come through, and her future should be her priority. ஸோ அவங்களும் அதை ரொம்ப மெச்சூர்டாக தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட கோலாகவும் இருக்கும்னு நம்ம நம்பலாம். she will focus. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு லக்கோ டேலண்ட்டோ நல்லா க்ரோ ஆகிறாங்க. நம்மளும் வாழ்த்துவோமே. லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் pass it on to your friends who may be interested in these kind of topics. And further நம்ம ஏதாவது ஒரு specific topic, let it be on any subject or any topic in the pan India or pan globe, please DM to us. Me and my team will be really happy and excited to bring such interesting videos to you. So until next time, take care, see you soon. Friends, உங்களுக்கும் இது மாதிரி trendy, funky, sizzling, mesmerizing designs you want it in your t-shirts, men, women, kids, your sweatshirts or in your hoodies or in your caps. And for the complete itinerary, please visit our website www.exploreiasis.in or do Insta us or do ping us in the given number below so that we can customize all these things for you. Happy shopping. Take care.